வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. வெந்தயம் நமது சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து பெட்டகம். இதில் நார்சத்து, புரதம், இரும்புச்சத்து மற்றும் மேங்கனீஸ் போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. ஸோ வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய முறை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை நம்ம விளக்கமாக பெற முடியும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் வெந்தயத்தை இரவு தண்ணீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணீரோட குடிச்சிட்டு வெந்தயத்தை நீங்கள் மென்று சாப்பிட்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும். ஸோ குறிப்பாக எந்த அளவுக்கு தாண்டி நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு 5 முதல் 10 கிராம், சுமார் 1 முதல் 2 ஸ்பூன் வரைக்குமே வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வது அப்படின்றது பாதுகாப்பானது. நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியதுங்க வெந்தயம். வெந்தயம் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டுது. மேலும் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து கார்போஹைட்ரேட் உறிஞ்சப்படுவதை தாமதப்படுத்தி சர்க்கரை நோய் அளவு திடீரென உயர்வதை தடுக்குது. ஸோ இதனால நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தை விடுபடுவதற்கு நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமான ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். செரிமான பிரச்சனைகளுக்கு வெந்தயம் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். அது கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு சரி பண்ணிடும். ஸோ வெந்தயத்தில் அதிக நார் சத்து இருக்கிறதால குடல் இயக்கத்தை நமக்கு சீராக்கி மல கழிவுகள் நம்மளுடைய குடல்களிலேயே தேங்கி மலச்சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட்டு மலச்சிக்கலை ஏற்படாமல் முன்னாடியும் தடுத்துக் கொள்ளலாம். அமிலத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அசிடிட்டி பிரச்சனைகள் நம்ம விடுபடலாம். அதுக்கான காரணம் என்னன்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய பசை போன்ற ஒரு திரவம் அது இரைப்பையினுடைய சுவர்களில் ஒரு பாதுகாப்பு படலத்தை உருவாக்கி நெஞ்செரிச்சல் மற்றும் அப்புறம் வயிற்று புண்கள், அந்த அல்சர் புண்கள் எல்லாம் நமக்கு குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை எளிதில் செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றிவிட்டு எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் செரிமான மண்டலத்தையே பலம் பெற வைத்துக் கொள்வதற்கெல்லாமே நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றும் கொலஸ்ட்ரால் பிரச்சனை நம்ம விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பை நமக்கு குறைக்கிறதுக்கும் நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச்டிஎல் அதிகரிக்கிறதுக்கும் வெந்தயம் உதவிகரமாக இருக்கு. ஸோ வெந்தயம் தமனிகளில் கொழுப்பு படிவதை தடுத்து மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கக்கூடியதுக்கு உதவிகரமாக இருக்கு. இதன் மூலமா நம்மளுடைய ரத்த நாளங்களில் எந்த விதமான கெட்ட கொழுப்புகளும் படிந்தில்லாததால போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு செல்லும். இதனால இதய துடிப்பு அப்படின்றது சீரான அளவில் இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் உள்ளிட்ட பல்வேறு விதமான இதயம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. அதுக்கு தான் நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளணும். எலும்பு வலிமை பெறுவதற்கு நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெந்தயத்தில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஓரளவு நிறைந்திருந்தாலும் எலும்புகளினுடைய அடர்த்தியை பராமரிக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஸோ மூட்டு வலி அல்லது வாதம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெந்தயம் அப்படின்றது இயற்கையான அலர்ச்சி எதிர்ப்பு மருந்தாங்க, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக செயல்படுகிறதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் ஏற்படாமல் பன்மடங்கு உடலை உறுதி பெற வைத்துக் கொண்டு எலும்பை வலிமை பெற வைத்துக் கொள்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம குறைக்கணும், வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணணும்னா வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவாக இருக்கணும். அப்போதான் நமக்கு அது பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணும். ஸோ வெந்தயத்தை நீங்கள் வெறும் வெயிட்டில் சாப்பிடும்போது அது நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுக்கு கொடுத்து கொழுப்பை கரைக்கிறதுக்கும் மெட்டபாலிசம் அப்படின்ற அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை உங்களுக்கு அதிகரித்து சீராக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமா பசி கட்டுப்படுத்தப்படும். ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றப்பட்டுவிடும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை நீங்கள் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சிக்கலாம். ஸோ இதன் மூலமாக அந்த தொப்பை போன்ற அமைப்பு, தேவையில்லாத கொழுப்பு படிவுகள், அதிகப்படியாக இருக்கக்கூடிய உடல் எடையெல்லாம் உங்களுக்கு கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். சிறுநீரக ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெந்தயம் சிறுநீரகத்தினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொண்டிருக்கு. ஸோ இது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதோட சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ், அந்த வாய்ப்பை குறைக்கிறதாக தான் ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. ஸோ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சிறுநீரக செதில்கள் அதெல்லாமே உங்களுக்கு சேதம் அடையாமல் உங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். சிறுநீரக செல்கள் உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா குறிப்பாக இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னா இந்த கோடை காலங்களுடைய உடல் வெப்பம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அப்போ உங்களுக்கு இந்த
நீர் சுருக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படும். அது மாதிரிலாம் இல்லாமல் உடலை குளிர்விக்க வைத்து கழிவுகளை நீங்கள் வெளியிடக்கூடிய அந்த சிறுநீர் வழியாகவே வெளியேற்றி சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஒட்டுமொத்த கழிவு நீக்க மண்டலினுடைய வேலையை வந்து மிகச்சிறப்பாக செய்ய வைத்து உடலினுடைய வெப்பச்சமநிலையை பாதுகாக்கிறது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வெந்தயம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கல்லீரல் பாதுகாப்பு பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ கல்லீரல் முதல்ல எதனால் வந்து உங்களுக்கு அந்த வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படையுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் அதிகப்படியான மது இருந்தக்கூடிய உணவு பழக்கம் இருக்குது, தவறான உணவு பழக்கம் இருக்குது அப்படின்னா கல்லீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இன்னும் அதிகமாகும். ஸோ தவறான உணவு பழக்கம் அப்படின்னா நீங்கள் நீர் சத்து நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் விட்டுட்டு மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது, அசைவ உணவுகளான நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அளவுக்கு அதிகமாக கணக்கே பார்க்காம சாப்பிட்றது, இது எல்லாமே கல்லீரலில் கொழுப்பு படிவதை ஃபேட்டி லிவரை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ அந்த ஃபேட்டி லிவரை தடுத்து கல்லீரலினுடைய என்சைம்களினுடைய அளவை சீராக வைத்து நச்சு கழிவுகளையும் கொழுப்பு படிவுகளும் அகற்றி கல்லீரலினுடைய செல்களை புதுப்பித்து அதை ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெந்தயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் வந்து நீக்கம் செய்யப்பட்டு கல்லீரல் ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக மாற ஆரம்பிக்குங்க. சரும பராமரிப்புக்கு நீங்கள் வந்து வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய கிருமி நாசினி பண்புகள் அதுதான் சரும ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. முகப்பொருவை நமக்கு வரவிடாது. ஸோ வெந்தய தூளை வந்து பேஸ்ட் போல செஞ்சு முகத்தில் ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் தடவுனீங்கன்னா முகப்பொருட்கள் குறையும். அதுக்கு நீங்கள் வந்து இந்த வெந்தயத்தை வந்து ஃபேஸ் மாதிரி உங்களுடைய ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்தணும். அதை நீங்கள் வந்து வெந்தயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அரைச்சி பூசினதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் சுமார் ஒரு 30 நிமிடங்கள் வந்து இடைவெளி கழித்து நீங்கள் உங்களுடைய சருமத்தை வந்து ஒரு குளிர்ந்த நீரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு தூய்மையான துணியில் முகத்தை துடைச்சிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து வழக்கமாக பண்ணும்போது அந்த முகப்பொருட்கள் உங்களுக்கு மறைஞ்சிரும். முதுமையெல்லாம் தடுத்துலாம். நம்ம வந்து இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெந்தயம் வந்து சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை போக்கி இளமையான தோற்றத்தை வந்து நமக்கு தக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதன் மூலமாக நம்மளுடைய வயதை நம்ம வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம எங்கே தெரிய ஆரம்பிப்போம். உங்களுக்கு இப்போ சப்போஸ் தீப்புண்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த தீ காயங்கள் அல்லது வீக்கங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் வெந்தயத்தை வந்து பொடி மாதிரி செஞ்சு பூசுறது அப்படின்றது விரைவான நிவாரணத்தை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒட்டுமொத்தமாகவே சருமத்தை வந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். அந்த முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமமெல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை வெந்தயம் உங்களுக்கு அளிக்கும். கூந்தல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. கூந்தல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு வெந்தயம் ஒரு தலை சிறந்த மருந்து. அது பொடுகு தொல்லை டேண்ட்ரஃப்ல இருந்து உங்களை வந்து விடுபட வைக்கும். வெந்தயத்தை அரைத்து தலையில தேய்த்து குளிப்பதன் மூலமாக பொடுகு வந்து முழுமையாக நீங்க ஆரம்பிக்கும். முடி உதுதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதையுமே சரி பண்ணிக்கலாம். ஸோ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய புரதம் மற்றும் நிக்கோட்டினிக் அமிலம், நிக்கோட்டினிக் ஆசிட்ஸ் வந்து வேர்க்கால்களை வலுப்படுத்தி முடி வளர்ச்சியை உங்களுக்கு வந்து தூண்டும். இப்போ நரைமுடி உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இளநரையை கட்டுப்படுத்துறதுக்கும் கூந்தலுக்கு பளபளப்பு கொடுக்கறதுக்குமே வெந்தயம் வந்து உதவிகரமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வெந்தயத்தை அரைத்து தலையில் வந்து பூசினாலும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெந்தயம் வந்து உங்களுக்கு நீங்கள் சமைத்து எடுத்துக்கொண்டாலுமே உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கள் வழங்கப்பட்டு முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே வலுவாகிறதால முடி கொட்டுறது, இளநரை, பித்தநரை, பேன் போடுகள்லாம் இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை வெந்தயம் உங்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வெந்தயம் வந்து இயற்கையாகவே நம்மளுடைய உடலை வந்து குளிர்ச்சியாக வைக்குதுங்களா. அப்போ அந்த கோடை காலங்களில் வெந்தயம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவு தான். வெந்தயத்தை அளவாக எடுத்துக்கொண்டு வளமான மருத்துவமனைகளை பெற்று நலமாக வாழுங்க. உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.